ஹாய் டியர், சம்மர்ல உங்க ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான 3 விதமான சீக்ரெட் என்ன தெரியுமா? நம்பர் 1 ஏஎம் ரொட்டீன், நம்பர் 2 பிஎம் ரொட்டீன், நம்பர் 3 மிட் நைட் ரொட்டீன். ஹாய் டியர், மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இப்போ நம்ம கிளென்சிங் அப்ளை பண்ணிக்கலாம். கிளென்சிங் வந்து என்னோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்கின்னில் எப்போயுமே நம்ம கிளென்ஸ் பண்ணும்போது மேல் நோக்கி தான் ஜென்ரலாக கிளென்ஸ் பண்ணும், கீழ் நோக்கி பண்ணக்கூடாது. கிளென்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கின்னை வந்து நீங்கள் ட்ரையாக விட்டுடுங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டோனர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த டோனருமே என்னோடய ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின்னை தேய்க்கக்கூடாது, அதுவே அப்சர்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணலாம். மாய்ஸ்சரைசருமே என்னோடய ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்ததை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நல்லா மசாஜ் எந்த அளவுக்கு நீங்கள் மசாஜர் யூஸ் பண்ணுறீங்களோ மாய்ஸ்சரைசருக்கு ஸ்கின் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் கிடைக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். சன்ஸ்க்ரீனுமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் காமன் கிடையாது. ஸோ ஏஎம் ரொட்டீன் ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு கேர் ஆஃப் ரொட்டீனில் நான் கிளென்சிங் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளென்சிங் என்னோடய ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரியான கிளென்சிங்கை நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்கின் சீரம் யூஸ் பண்ணுறேன். ஸ்கின் சீரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோட சீரம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரியான சீரம் இது. நீங்களும் உங்களுடைய ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீரம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஸ்கின்னுக்கு தேவையான டோனிக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ஆஃப் சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட் டிஷ்யூ வந்து நினச்சி நம்ம கண்ணில் போய் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை கர்ச்சீஃப் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டேப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவளையம் வருது இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், பாடி ஹீட்டை கம்மி பண்ணி கொடுக்கும். இந்த 3 சீக்ரெட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸ்கின் ஃபுல் ப்ரிப்ரேஷனில் எந்த ஒரு கரப்ஷனும் இல்லாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படின்னா பாடி ஹீட்டை கம்மி பண்ணி கொடுக்கும்.